அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் நடந்துட்டு இருந்த விண்வெளி போர் யார் முதல்ல ஸ்பேஸை தொட போறான்னு சொல்லப்படுற அந்த ஸ்பேஸ் வார்ல அமெரிக்கா முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சீக்கிரட்டா சம பவர்ஃபுல்லான ராக்கெட்ஸ் பத்தினா பில்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. சாதாரண ஏரோபிக் ராக்கெட்ஸ்ல ஆரம்பிச்சு ஃபாலோ பண்ணி ப்ராஜெக்ட் மெர்க்யூரின்னு சொல்லப்படுற பவர்ஃபுல் மனிதர்களை விண்வெளிக்கு கூட்டிட்டு போகிற அளவுக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்கான ராக்கெட்ஸை பில்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. பட் ராக்கெட்ஸ் பில்ட் பண்ண மட்டும் பட்டாது, மனிதர்களை அனுப்பி அந்த இடத்துல இருந்து ரிட்டர்ன் கூட்டிட்டு வரணும். அதுதான் பேசிக் ஐடியா. பட் மனிதர்களை டக்குன்னு இந்த ராக்கெட்ல ஏறி கிளம்புப்பா அப்படின்னு சொல்ல முடியாதுல. ஏன்னா ஸ்பேஸ்ங்கிறது கம்ப்ளீட்டா வேற, ஏகப்பட்ட காஸ்மிக் ரேடியேஷன்ஸ் இருக்கும், ஜீரோ கிராவிட்டி இருக்கு அண்ட் ராக்கெட்ஸ் மால் ஃபங்க்ஷன் ஆகலாம். அந்த ஜீரோ கிராவிட்டில மனிதர்கள் உடலுக்குள்ள இருக்க அந்த மாற்றங்கள் என்ன மாதிரி மனிதர்களை பாதிக்குது. சும்மா விண்வெளிக்கு போயிட்டு மட்டும் வந்துட முடியாது, சில ரீடிங்ஸ் எடுக்கணும். அதுக்கு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை மனிதர்களால அந்த ஜீரோ கிராவிட்டி ஸ்பேஸ்ல வந்து செய்ய முடியுமா? இந்த மாதிரி பல ரிசர்ச்சஸை மனிதர்களை வச்சு பண்ணாம மிருகங்களை வச்சு பண்ணாங்க. எலி, குரங்குகள், நாய்கள், குட்டி குட்டி ஈக்கள், கரப்பாம்பூச்சி, ஸ்பைடர்ஸ் முதற்கொண்டு ஆக்சுவலா விண்வெளிக்கு அனுப்பப்பட்டது. இதுல பல உயிர்கள் பறி போனது. சில உயிர்கள் ஸ்பேஸுக்கு போறதுக்கு முன்னாடி ராக்கெட் வெடிச்சும், சில உயிர்கள் ஸ்பேஸ்ல இருந்து ரிட்டர்ன் ஆகும்போது பேராஷூட் ஓபன் ஆகாமலேயும் இறந்து போனது. பட் மனிதர்களுக்கு மிக ஒத்த ஒரு மிருகம்னா அது கண்டிப்பா சிம்பான்சி. கிட்டத்தட்ட 98% டிஎன்ஏ வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் ஆகியிருக்கு. அதையுமே தாண்டி மனிதர்களுக்குள்ள என்ன மாதிரி அந்த இன்டர்னல் ஆர்கன்ஸ் இருக்குமோ அதே மாதிரி தான் சிம்பான்சி உடம்புக்குள்ளேயுமே அமைக்கப்பட்டிருக்கும். இது எல்லாத்தையுமே தாண்டி மனிதர்கள் போலவே ஈக்குவலான ஒரு ரிஃப்ளெக்ஸும் ஆக்சுவலா சிம்பான்சி கிட்ட இருக்கு. இந்த மாதிரி சிம்பான்சிகளை விண்வெளிக்கு அனுப்பி டெஸ்ட் பண்ணா மட்டும்தான் கண்டிப்பா மனிதர்களை அடுத்து அனுப்ப முடியுங்கிற ஒரு மிகப்பெரிய முடிவு எடுக்கிறாங்க. அதுல சிக்கன முதல் சிம்பான்சி தான் ஹாம். ஹாம் அப்படிங்கிற ஒரு சிம்பான்சி எப்படி சூஸ் பண்ணாங்க, அது எப்படி விண்வெளிக்கு போய் ரிட்டர்ன் ஆச்சு, ஏதாவது குடும்பம் பத்தினாங்களா? திஸ் இஸ் அன்சைன்ட் ஹாம் தி சிம்பான்சி. 1957 கேமரூன் நாட்டில இருந்து பிடிப்பட்ட ஒரு விலங்கு தான் ஹாம். சோ அனிமல் டிராப்பர்ஸால இந்த குட்டியா இருக்கும்போது பிறந்த உடனே ஹாம் வந்து பார்த்தா பிடிச்சு கொண்டு வந்து புளோரிடால சேர்த்துறாங்க. அந்த சமிட்ல 1958 தான் ப்ராஜெக்ட் மெர்க்யூரின்னு சொல்லப்படுற அந்த சீக்ரெட்டான ப்ராஜெக்ட் உருவாக்கப்படுது. இந்த சமிட்ல பவர்ஃபுல் ராக்கெட்ஸ் உருவாக்கணும். இந்த ராக்கெட்ஸ் மனிதர்களையுமே தாங்கி கொண்டு போற அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு சொல்லி அந்த ராக்கெட்ஸ்க்கான டெஸ்டிங் நடத்தப்படுது. ஏகப்பட்ட விதவிதமான இந்த ராக்கெட்ஸ் உருவாக்குறாங்க. அட்லஸ், சன் அண்ட் மிக முக்கியமா ரெட்ஸ்டோன். இந்த ராக்கெட் தான் மனிதர்களை தாங்கி போற அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு ராக்கெட். பட் அதுக்காக மனிதர்களை அனுப்பிட முடியாதுன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஒரு மிருகத்தை விண்ணுக்கு அனுப்பி டெஸ்ட் பண்ணலாங்கிற மாதிரி இந்த ராக்கெட்டை ரெடி பண்ற அதே சைட் கேப்ல ஒரு பெர்ஃபெக்டான சிம்பான்சியை வந்து பாத்தீங்கன்னா இந்த ரிசர்ச்சர்ஸ் தேடிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல தான் ஏகப்பட்ட இந்த பிடிப்பட்ட அந்த சிம்பான்சிஸ் வந்து பாத்தீங்கன்னா விலை கொடுத்து வாங்குறாங்க. 100க்கும் அதிகமான சிம்பான்சிஸ் அவங்க வாங்கினதா சொல்லப்படுது. அதுல 40 சிம்பான்சிஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ எல்லாமே குட்டி குட்டி சிம்பான்சிஸ். அதோட டெம்பர்மெண்ட் எப்படி இருக்கு, சிரிப்பா சந்தோஷமா சொல்ற வேலைகளை பண்ணுதா, சொல்ற வேலைகளை அதால புரிஞ்சுக்க முடியுதா, அண்ட் மிக முக்கியமா அமைதியா அடக்கமா இருக்கான்னு சொல்லி ஒவ்வொன்றா அந்த டெஸ்டிங் நடத்தி 18 ஆரம்பிச்சு கடைசியில 6 சிம்பான்சிஸ் தான் அதை குறைச்சு ஃபைனலா தான் நம்ம ஹாமை சூஸ் பண்றாங்க. பட் சூஸ் பண்ண உடனே அந்த ஹாம்ங்கிற பேரை கொடுக்கல. அந்த சமயத்துல இந்த குரங்குக்கு வெறும் நம்பர் 65ங்கிற பேர் மட்டும் தான் கொடுக்கப்படுது. ஏன்னா இந்த சிம்பான்சி தான் இப்போதைக்கு விண்வெளிக்கு அனுப்ப போறோங்கிற ஒரு முடிவை எடுத்துட்டாங்க. சோ அதை பிரஸுக்கு அனௌன்ஸ் பண்ணும்போது இதுக்கு ஒரு பேரை கொடுத்து அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா பேர் வைக்கும் போதே நம்ம அட்டாச் ஆயிடுவோம்ல அந்த குரங்கு கூட. சோ அந்த அட்டாச்மெண்ட் சப்போஸ் நாளைக்கு ஏதாவது ஒரு தப்பு நடக்கும்போது அப்படி நம்மளுக்கு நெகட்டிவ் பப்ளிசிட்டியா மாறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நாசா இந்த சிம்பான்சிக்கு பேர் வைக்காம ஜஸ்ட் ஒரு நம்பர் 65ங்கிற ஒரு நம்பரை மட்டும் கொடுத்து அப்பத்துல இருந்து ட்ரைனிங் ஆரம்பிக்கிறாங்க. இந்த செலக்ஷன் ப்ராசஸ்லாம் முடியும் போது நம்ம 65 நம்ம ஹாமுக்கு கிட்டத்தட்ட 2 வயசு முடிஞ்சிருக்கு. ரொம்பவே யங்கான சிம்பான்சி அண்ட் பேசிக் ட்ரைனிங் தான் கொடுக்கப்படுது. அதாவது தான் கண் முன்னாடி 3 ஸ்கிரீன் வைக்கப்பட்டிருக்கும். அதுல ப்ளூ கலர் லைட் வரும்போது 5 செகண்டுக்குள்ள அந்த ஒரு பட்டனை புஷ் பண்ணும். அந்த லிவர் கரெக்டா புஷ் பண்ண பட்டுச்சுன்னா இந்த பக்கம் கரெக்டா நீ பண்ணிருக்க அப்படின்னு சொல்லி ரிவார்ட் பண்ற மாதிரி ஒரு பனானா துண்டு வந்து பாத்தீங்கன்னா அந்த சிம்பான்சிக்கு கொடுக்கப்படும். பட் அதுவே தப்பா பண்ணிச்சுன்னா, அதாவது ப்ளூ கலர் லைட் வந்த உடனே 5 செகண்டுக்குள்ள அந்த பட்டன் புஷ் பண்ணாமலையோ இல்ல வேற ஒரு பட்டன் புஷ் பண்ணாலோ அதோடைய உள்ளங்கால்ல ஷாக் கொடுத்திருக்காங்க. ரொம்ப மைனரான ஷாக் தான். பட் நீ தப்பா பண்றங்கிற மாதிரி உள்ளங்கால்ல அந்த சிம்பான்சிக்கு 2 வயசுல இருந்தே ஷாக் கொடுத்து இந்த மாதிரி ஒரு சின்ன பட்டன் புஷிங் டெக்னிக் மட்டும் சொல்லிக் கொடுக்கப்படுது. பல குரங்குகள் சைமல்டேனியஸா டெஸ்ட் பண்ணப்பட்ட அந்த சமயத்துல இந்த ஹாம் மட்டும் தான் ரொம்ப சந்தோஷமா நம்ம இது பண்ணா இது நடக்குங்கிற மாதிரி ஒரு பேசிக் புரிதலோட அமைதியா அந்த சொன்ன வேலையை பண்ணிட்டு இருக்கு. சோ இதை பார்த்த உடனே சந்தோஷமாவும் இருக்கு, அதே மாதிரி பக்கவா சொல்ற எல்லா வேலைகளுமே இது பண்ணுதுன்னு சொல்லி இதை சூஸ் பண்ணி அந்த ட்ரைனிங் இன்னும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா மாத்த ட்ரை பண்றாங்க. அண்ட் ஒரு நியூரோ சயின்டிஸ்ட் அதோட பிரெயின் பேட்டர்னுமே பாத்தீங்கன்னா அனலைஸ் பண்ணிட்டு இருக்காரு. கரெக்டா அந்த சிம்பான்சி 3 வயசு டர்ன் ஆகிற அந்த சமயத்துல முதல் ராக்கெட் டெஸ்டிங் பண்ண பிளான் பண்றாங்க. இட்ஸ் மோர் லைக் ஒரு சூசைட் மிஷன் தான். ஏன்னா இவங்க இதுக்கு முன்னாடி ப்ராஜெக்ட் மெர்க்யூரியோட இந்த ரெட்ஸ்டோனை அனுப்பும்போது அது பாதி இடத்துலயே ப்ராஜெக்ட் கேப்சூல் எஜெக்ட் ஆகி கம்ப்ளீட்டா ஃபெயிலியர் ஆகியிருக்கேன். சோ அதே ராக்கெட்டை கொஞ்சம் பட்டிட்டிங் பண்ணி MR2 மாத்தி அதுல இப்போதைக்கு இந்த சிம்பான்சி ஹாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட் பண்றாங்க. சோ சும்மா ஒன்றும் டைரக்டா அந்த கேப்சூலுக்குள்ள அவங்க இறக்கல. கேப்சூலுக்குள்ள வைக்கிறதுக்கு முன்னாடி அவங்க ஒரு சின்ன ஆஸ்ட்ரோ சூட்டை இந்த பக்கம் அந்த சிம்பான்சிக்கு ரெடி பண்றாங்க. அதாவது மனிதர்கள் போட்டிருக்க மாதிரி ஒரு ஆஸ்ட்ரோனட் சூட் கிடையாது, அது ஒரு சின்ன பொட்டி மாதிரி இருக்கும். இந்த
பொட்டிக்குள்ள அந்த சிம்பான்சி வந்து பார்த்தீங்கன்னா சேஃப் அண்ட் செக்யூர்டா உள்ள வச்சு கட்டுறாங்க. அந்த இடத்துலயுமே அது கண் முன்னாடி இந்த மாதிரி 3 லிவர்ஸ் வந்து வைக்கப்பட்டு கால்ல ஷாக் கொடுக்குற அந்த எக்யூப்மெண்ட்டுமே பார்த்தீங்கன்னா செட் பண்ணப்படுது. ஏன் விண்வெளிக்கு போற அந்த சிம்பான்சி முன்னாடி இந்த மாதிரி செட்டப் பண்றாங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, மனிதர்கள் இப்ப நாளைக்கு வந்து விண்வெளிக்கு போகும்போது எல்லாத்தையுமே கிரவுண்ட்ல இருந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏதாவது பிரச்சனை நடந்தா மனிதர்களுமே அந்த இடத்துல சொந்தமா யோசிச்சு சில மாற்றங்களை பண்ணி ஆகணும். சோ விண்வெளியில அந்த குரங்கு என்ன மாதிரி ரிஃப்ளெக்ஸ்ல இருக்கு, ஏதாவது மாற்றம் இருக்கா, ஜீரோ கிராவிட்டியில அதோட மூளை பூமியில யோசிச்ச அளவுக்கு தான் யோசிக்குதான் சொல்லி செக் பண்றதுக்காகவே இந்த மாதிரி அந்த லெவல் சிஸ்டம் பூமியில என்ன அது பண்ணிச்சோ அதே வந்து ஸ்பேஸ்ல ரீக்ரியேட் பண்றதுக்காக அந்த சிஸ்டமை இந்த ஒரு பாக்ஸுக்குள்ள ஃபிட் பண்றாங்க. சோ இந்த பாக்ஸ் தான் லிட்டரலா அந்த சிம்பான்சியோட ஒரு ஆஸ்ட்ரோசூட். உள்ள தேவையான ஆக்சிஜன், தேவையான பிரஷர் கண்டிஷன், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் அண்ட் மிக முக்கியமா ஒரு கண்ணாடி, ஒரு விண்டோவுமே அது முகத்துக்கு நேரம் ஃபிட் பண்ணப்படுது. ஏன்னா அது விண்வெளிக்கு போது ஸ்பேஸை பார்க்க வேணாமா. ஸோ சிம்பான்சி இப்போதைக்கு பெர்ஃபெக்டா ஒரு அந்த பாக்ஸ் ஆஸ்ட்ரோசூட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட் பண்ணி அதை ராக்கெட் கேப்சூல்ல வச்சு January 31, 1961 வந்து பார்த்தீங்கன்னா விண்ணை நோக்கி ஏவுறாங்க. இந்த ப்ராஜெக்ட் மெக்கிரோடைய MR2 ராக்கெட் பெர்ஃபெக்டா லான்ச் ஆனாலும் அந்த இடத்துல ஒரு 1 டிகிரி டீவியேஷன் பத்தி நான் இருந்திருக்கேன். இந்த டீவியேஷன் கிளம்பின அந்த ராக்கெட்டோட வேகத்தை சைமல்டேனியஸா இன்க்ரீஸ் பண்ணிருக்கு. இவங்க எதிர்பார்த்த வேகம் 7000 km/hல 15 Gs பிரஷரை தான் அந்த சிம்பான்சி உணர்ற மாதிரி செட் பண்ணிருக்காங்க. பட் இந்த 1 டிகிரி டீவியேஷன் அந்த ராக்கெட்டோட வேகத்தை அதிகப்படுத்தி 8000 km/h வந்து புஷ் பண்ணிருக்கு. அண்ட் ஆல்மோஸ்ட் 17 to 18 Gs அளவு வந்து பாத்தீங்கன்னா பிரஷரை இந்த குரங்கு தாங்கி இருக்குங்க. யோசிச்சு பாருங்க. அண்ட் இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணது 185 கிலோமீட்டர் உயரத்துக்கு போய் ரிட்டர்ன் ஆகிறது தான். பட் இந்த அளவுக்கு வேகம் அதிகரிச்சிருக்க அந்த சமயத்தில் கிட்டத்தட்ட 240 கிலோமீட்டர் உயரத்துக்கு அந்த ராக்கெட் போயிருக்கு. அண்ட் ராக்கெட் அவ்வளோ ஹைட் ரீச் பண்றதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அன்கண்ட்ரோலபிளா சுத்த ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இவங்க ராக்கெட் அந்த கேப்சூல் எஜெக்ட் பண்றதுக்கு முன்னாடி ராக்கெட்டோட கேப்சூல் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணா பின்னு சுத்த ஆரம்பிக்க வேற வழியே இல்லை. இப்படியே விட்டா அது இன்னும் ஹைட்டுக்கு போயிடும். ஸோ அதனால உடனே இஜெக்ட் பண்ணி ஆகணும்னு சொல்லி பூமியில இருந்து அந்த ஹேம் இருந்த அந்த மொத்த கேப்சூலையுமே இஜெக்ட் பண்றாங்க. ஸோ டெக்னிக்கலா அவ்வளோ ஹைட் ரீச் ஆன அப்புறம் கொஞ்சம் அதோடைய வேகம் ஸ்லோ டவுன் ஆன அப்புறம் தான் அந்த கேப்சூல் இஜெக்ட் பண்ணப்படணும். பட் இப்போதைக்கு அதிவேகத்திலே அந்த கேப்சூல் இஜெக்ட் பண்ணப்பட்ட அந்த சமயத்தில் வேகத்தை குறைக்க முடியாமலே அந்த கேப்சூல் இப்போதைக்கு பூமியை நோக்கி வர ஆரம்பிக்குது. 10வது குறைக்கு உள்ள இருக்க அந்த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்ல ஒரு பிரச்சனை நடந்து லிக்விடைஸ்டு ஆக்சிஜன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்குது. வெளிப்புறமா பிரஷர் குறைஞ்சிட்டு இருக்குங்கிற ஒரு பதட்டம் கீழே இருக்க அந்த கிரவுண்ட்ல இருக்க எல்லாருக்குமே இருந்தாலும் அந்த கேப்சூலுக்குள்ள இருந்த ஹேமுக்கு ஒரு பிரச்சனையுமே தெரியலையாங்க. ஜாலியா பனானா சாப்பிட்டு விளையாடிட்டு இருந்தாராம். அண்ட் 6.5 நிமிஷம் கிட்ட வெயிட்லெஸ்னஸ், அதாவது ஜீரோ கிராவிட்டியை ஆக்சுவலா ஹேம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காரு. இந்த உலகத்தை வெளிப்புறமா ஸ்பேஸ்ல இருந்து பார்த்த முதல் சிம்பான்சியே இவர் தான். பட் இப்போதைக்கு அதோடைய ரிட்டர்ன் கேப்சூல் அதிவேகத்துல பூமியை நோக்கி வந்துட்டு இருக்கு. வேகம் குறையிற மாதிரியே தெரியல. இனிஷியலா நாசா பிளான் பண்ணது இந்த இடத்துல கரெக்டா அது வந்து லேண்ட் ஆகணும். லேண்ட் ஆன உடனே அதை சுத்தி ஒரு விதமான டை இல்லனா பச்சை கலர் பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இஜெக்ட் ஆகும். அதை லைக் இந்த ஹெலிகாப்டர்ல இருந்து கண்டுபிடிச்சு எக்ஸ்ட்ராக்ட் பண்றது தான் பிளானே. பட் இவங்க எதிர்பாராத அளவு அந்த வேகம் அச்சீவ் ஆகி இருக்க அந்த சமயத்துல இவங்க எங்க வந்து அது லேண்ட் ஆகும் நினைச்சாங்களோ அதை தாண்டி 100 கிலோமீட்டர் கடந்து அட்லாண்டிக் ஓஷன்ல கடலுக்கு நடுவுல இந்த கேப்சூல் லேண்ட் ஆகுது. ரிட்டர்ன் ஆகக்கூடிய அந்த பாராசூட் எல்லாமே பக்காவா ஒர்க் அவுட் ஆகி ஸ்லோ லேண்டிங் தான் நடந்திருக்கு. பட் ஆல்ரெடி அது கீழே வரும்போது ஹீட் ஷீல்ட் எல்லாமே டேமேஜ் ஆகியிருக்கு. அந்த சமயத்தில் லேண்ட் ஆன இடத்துல இருந்த அந்த தண்ணி இப்போதைக்கு கேப்சூலுக்குள்ள போக ஆரம்பிச்சிருச்சான். ஸோ கொஞ்சம் கொஞ்சமா அந்த கேப்சூல் இப்போதைக்கு ட்ரவுன் ஆகிட்டு இருக்கு, அதாவது தண்ணிக்குள்ள மூழ்கிட்டு இருக்கு. ஸோ நம்ம ஹேம் பூமியில இருந்து கிளம்பி விண்வெளியில 6 நிமிஷங்கள் வெயிட்லெஸ்னஸ் ஃபீல் பண்ணி திரும்ப பூமிக்கு ரிட்டர்ன் ஆகிறதுக்கு மொத்தம் 16 நிமிஷம் எடுத்திருக்கு. ரிட்டர்ன் ஆகி 12 இருந்து 15 நிமிஷம் கழிச்சு தான் இங்க தான் இது லேண்ட் ஆகி இருக்குங்கிறத அவங்க நோட் பண்றாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு பக்கத்துல இருந்த ஒரு நேவி போட் அனுப்பி ஹெலிகாப்டர் மூலியமா அந்த ரெஸ்கியூ மிஷன் நடந்து முடிகிறதுக்கு 3 மணி நேரங்கள் ஆகியிருக்கு. அதாவது சிம்பிளா நடந்த 1 டிகிரி மிஸ்டேக் எவ்வளவு பெரிய ஒரு டேமேஜ் பண்ணிருக்கு பாத்தீங்களா. பட் எப்படி இப்போதைக்கு அந்த ஸ்பேஸ் கேப்சூல பக்கத்துல இருக்க ஒரு ஷிப்ல வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்து லேண்ட் பண்றாங்க. அங்க இருக்க ரிசர்ச்சர்ஸ் அண்ட் நேவல் ஆபீசர்ஸ் எல்லாருமே அந்த கேப்சூலை திறந்து பார்த்தா உள்ள நம்ம தலைவன் சிரிச்சிட்டு இருக்காங்க. இந்த சிம்பான்சிக்கு எந்த ஒரு ஆபத்தும் வரல, குரங்கு உயிரோட தான் இருக்குன்னு தெரிஞ்சிட்ட அப்புறம் தான் ஹேம்ங்கிற பேரையே கொடுக்குறாங்க. அந்த சமயத்திலயும் பக்கத்துல இருக்கவன் ஸ்பேஸுக்கு போயிட்டு வந்தீங்களே எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி அந்த மைக்கை நிட்டுறான் பாத்தீங்களா குரங்கு வாயில. பின்னாடி கட்டியாடா நீங்க. கிரவுண்ட்ல இருக்கவங்க எல்லாருமே படப்படப்போட இந்த அளவுக்கு ஷாக்ல இருக்கும் போதும் உள்ள இருக்க அந்த சிம்பன்சி அதோடைய அந்த ரிட்டர்ன் மிஷனை ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருந்திருக்கு. அது உடம்புல பெரிய எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல. அதோடைய மூக்கு மட்டும் இறங்கின வேகத்துல பக்கத்துல ஒரு இடத்துல மோதி லைட்டா அடி வாங்கியிருக்கு. மத்தபடி சேஃப் அண்ட் செக்யூர்டா கிட்டத்தட்ட 250 கிலோமீட்டர் உயரத்துக்கு இந்த சிம்பன்சி டச் ஆகி ரிட்டர்ன் ஆகியிருக்கு. அண்ட் விண்வெளியில இதுக்கு கொடுக்கப்பட்ட அந்த மிஷன், அந்த பட்டன் பிரஸிங் மிஷனுமே பார்த்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லா பண்ணிருக்கு. அண்ட் பூமியிலையும் விண்வெளியிலையும் ஜஸ்ட் ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் மட்டும் தான் அதுக்கு கேப் இருந்திருக்கு. அந்த சமயத்தில் கண்டிப்பா மனிதர்களால விண்வெளியில நம்ம சில மாற்றங்களை பண்ண முடியும், அங்கேயுமே போய் இன்டெலிஜென்ட்டா ஒர்க் பண்ண முடியுங்கிற ஒரு விஷயத்தை இந்த சிம்பான்சி சக்சஸ்ஃபுல்லா ப்ரூவ் பண்ணி காட்டுது. அண்ட் சக்சஸ்ஃபுல்லா ஃபர்ஸ்ட் சிம்பான்சி விண்வெளிக்கு போய் ரிட்டர்ன் ஆனதும் இதுதான் முதல் முறை. ஓவர் நைட்ல ஒபாமா ஆன மாதிரி ஹேம் த ஆஸ்ட்ரோ சிம்புங்கிற ஒரு வார்த்தை அன்னையில இருந்து தொடர்ந்து ட்ரெண்ட் ஆகுதுன்னு சொல்லலாம். எங்க பார்த்தாலும் இந்த குரங்குக்கான மதிப்பு அதிகமாக
ஆகுது. எல்லாரும் கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க. அந்த பிரஸ் மீட்டிங்கே சில இடங்கள்ல இந்த சிம்பை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளாக்கி இருக்கு. நாசால இருந்து இந்த சிம்பான்சி 1963 ரிட்டையர் ஆகி அங்கிருந்து அந்த ஊர்ல இருக்க நேஷனல் ஜூக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒப்படைக்கிறாங்க. 17 வருஷங்கள் ரொம்ப ஹாப்பியா பிசிக்கலாவும் மென்டலாவும் ஒரு சந்தோஷமான சிம்பான்சி அது அங்க வாழ்ந்திருக்கு. அந்த சிம்பான்சி அதோடைய 26வது வயசு 1983 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஹார்ட் டிசீஸ் அண்ட் லிவர் ஃபெயிலியர்ல செத்து போனதா எழுதியிருக்காங்க. அந்த சமயத்துல கூட இந்த சிம்பான்சி உடம்ப ஸ்டஃப் பண்ணி மியூசியத்துல வச்சிடலாம் அப்படிங்கிற தான் பிளான் பண்ணிருக்காங்க. பட் இது பப்ளிக்கா தெரிய வர ஏன் அந்த குரங்க செத்துட்டு அப்புறம் விட மாட்டீங்களா, அதை நிம்மதியா சாகவாச்சு விடுகிறா அப்படின்னு சொல்லி கேட்க அதை ஸ்டஃப் பண்ண வேணாங்கிற ஒரு முடிவை எடுத்து இறுதி சடங்கை பக்காவா பண்ணி அதோடைய மீதி எலும்ப நேஷனல் மியூசியத்துக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒப்படைக்கிறாங்க. இப்பவும் நேஷனல் மியூசியத்துல ஹாம் த ஆஸ்ட்ரோ சிம்போட உதிரி எலும்புகள் இருக்கதான் செய்து பத்திரமா பாதுகாக்கப்படுது. பட் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்புறதுக்காக தான் இந்த சிம்பான்சியை இவ்வளோ ட்ரைனிங் பண்ணி இந்த அளவுக்கு ஸ்பேஸுக்கு அனுப்பி ரிட்டர்ன் கொண்டு வந்து பல வேலைகளை நாசா பண்ணியிருந்தாலும் முதல் மனிதனை ஸ்பேஸுக்கு அனுப்புறது ரஷ்யா தான். யூரி கேகரினை இந்த சிம்பான்சி டெஸ்டிங் முடிஞ்சா அடுத்த 2-3 வருஷங்கள்லயே சக்சஸ்ஃபுல்லா விண்ணுக்கு அனுப்பி பூமிக்கு ரிட்டர்ன் கொண்டு வந்தது ரஷ்யா. ஸோ டெக்னிக்கலா முதல் மனிதனை ஸ்பேஸுக்கு அனுப்பி ரிட்டர்ன் கொண்டு வந்தது ரஷ்யா தான். பட் அதுக்கான டெஸ்டிங் எல்லாத்தையுமே பண்ணி கொடுத்தது நாசா. பட் எப்படி பார்த்தாலும் என்ன ஃபெயிலியர்ஸ் எங்க நடந்திருந்தாலும் காலம் ஆஸ்ட்ரோ சிம்புக்கு துணையாவே இருந்திருக்கு. அதோடைய அந்த ஸ்பேஸ் ரிட்டர்ன் மிஷனை சக்சஸ்ஃபுல்லா பண்ணியிருக்கு. இந்த பேரை மட்டும் மறந்துடாதீங்க, ஹாம் த ஆஸ்ட்ரோ சிம்ப். திஸ் இஸ் அன்சைன்ட் சைனிங் ஆஃப்.